அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது, இந்த தேதிகளில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தில் நுழைகிறார். 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி முதல் செவ்வாய் மிகவும் வலுவாக விரயத்தில் இருந்து ஜென்மராசிக்குள் நுழைகிறாருங்க. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மிகவும் அதீத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி பல அதிரடியான கிரக மாறுதல்கள் ஏற்படக்கூடிய இந்த ஜூலை 2ஆம் வாரத்தில் இதுவரை என்னுடைய வாழ்வில் பெரிய அளவிற்கு முன்னேற்றமோ வளர்ச்சியோ சந்தித்ததில்லை என்று நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அவற்றில் மிகவும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. குரு ஜென்மத்தில் இருந்தாலும் கூட அவர் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவருமாகவும் இருக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக தனது சஞ்சார தூரத்தில் 3 மாதங்களுக்கு மேல் கடக்க போகிறார். எனவே இந்த வேளையில் குருவினுடைய ஜென்ம ஆதிக்கம் என்பது சற்று குறைவக்கூடிய வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்கிறது. எனவே வரக்கூடிய வக்ரம் பெறுவதற்கு அடுத்ததாக உள்ள இந்த 3 மாதங்கள்ல ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய வருடங்கள்ல குரு பகவானிடமிருந்து நல்ல மாறுதலை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ராசிக்கு மிகவும் சகாயமானவர் இல்லை என்றாலும் கூட நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமாகவும் அதீத நன்மையை நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக செயல்படக்கூடியவர் தான் குரு பகவான். அவர் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட இந்த வேளையில் அவரது சுப பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. பூர்வ புண்ணியஸ்தானம் ரூணரோக சத்ருஸ்தான பாதிப்புகளை நிச்சயமாக விலகுகிறது. சப்தம பார்வை சுப நிகழ்வுகளை மிக வலுவாக கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. இதிலும் குறிப்பாக தாமாகவே எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கை கூடுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அலைச்சல் மிகவளவில் சந்திக்காத வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளுக்கான ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தையும் பார்க்கிறாருங்க. எனவே ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகும். உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள், நண்பர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தக்க தருணமாக அமைகிறது. அவர்கள் தாமாகவே உங்களிடம் வந்து திரும்பவும் நட்பு உறவு பாராட்டக்கூடிய யோகம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் நீங்கி குழப்பம் தெளிவாக மாறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை என்பது மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோக ரீதியாக சனி கர்மஸ்தானத்தில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட ராகு லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். கேது பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் நிலை கொண்டிருக்கிறாருங்க. கேதுவின் மீது குருவின் சுப பார்வை அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே உத்தியோக ரீதியான அழுத்தங்கள் மிக பெரிய அளவுல குறைகிறது. இந்த தருணத்துல லாபத்தில் ராகுவும் வக்ரத்தில் சனியும் இருக்கக்கூடிய காரணத்தால் வேலை சுமை என்பது குறையும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு நீங்கள் எதிர்பார்க்காமலே உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதிலும் குறிப்பாக வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு தாமாகவே நடக்க போகும் நல்லவையாக புதிய வேலை வாய்ப்பு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பெரிய அளவிற்கு முயற்சியின்றி சிறு முயற்சியிலே கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல மாறுதல்கள் மிக வலுவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தற்காலிக பணியாளர்கள் நிரந்தர பணியிடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் நல்ல பல அறிகுறிகள் இந்த வாரத்தில் மிக சிறப்பாக தென்படுவதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் இவற்றின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய ராகு, சூரியன் உள்ளிட்ட கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகின்றன. சூரியன் தனஸ்தானத்திலும் ராகு லாபஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் கூட தொழில்துறை, வியாபாரத்துறையில் அனைத்தையும் தவிடுபடியாக்கி தங்களுக்கான இடத்தை மிக வலுவாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பாராத வகையில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் நியாயமற்ற போட்டிகள் இந்த தருணத்தில் தாமாகவே விலகுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய உங்களது உழைப்பிற்கு நிச்சயமாக பல மடங்கு லாபமும் உங்களுடைய உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் இந்த தருணத்தில்
தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட இந்த தருணத்தில் புதிய முதலீடு ஈடுபடுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். நிதி சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமையும். சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் களைந்து தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை நல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக தைரிய ஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியாகவும் இருக்கிறார். அவர் தனஸ்தானத்தில் இருந்து தைரிய ஸ்தானத்தில் நுழைந்து அங்கு சஞ்சரிக்கக்கூடிய வித்யாகரகரான புதனுடன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்துல சவால் நிறைந்த பணிகளை கூட துணிச்சலாக ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் கலைத்துறையில் உண்டு. எனவே ஆடம்பரம் மற்றும் பிரம்மாண்டத்திற்கு குறைவில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பல படைப்புகள் இந்த தருணத்தில் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்த்த உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான சூழல் மற்ற துறைகளை விட கலைத்துறையினருக்கு தாமாகவே நடக்க போகும் நல்லவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. சிறு செயல் கூட மிக பெரிய அளவில் உங்களுக்கு புகழை தேடி தருவதற்கான சாத்தியக்கூறுகளை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான நன்மைகளை இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. நீங்கள் நினைத்தபடியே மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். திட்டமிட்டதை விட பல அதிரடியான புதிய திருப்பங்களை மிக வலுவாக மேற்கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயம் உண்டு என்பதை பெரும்பான்மையான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தைரிய ஸ்தானத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாகவும் வித்யாகரகராக இருக்கக்கூடிய புதன் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. எனவே கல்வியில் சிறந்த முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. உங்களது கல்விக்கான பணிகள் அனைத்திலும் சிறப்பான உச்சபட்ச வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 13ஆம் தேதிக்கு பிறகு ஜென்மத்தில் நுழைகிறாருங்க. இருப்பினும் இந்த வாரத்தில் பெரும்பான்மையான நாட்கள் விரயத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத விரய செலவுகள் அதிகரிக்கலாம். ஆனால் அவை புதிய முதலீடுகளாகவோ அல்லது அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் மங்களகாரகன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் விரயம் என்பது சுப விரயமாக மாறும். கடன் தொல்லை தீருவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திட்டமிட்டு சரியான அணுகுமுறையை மேற்கொண்டால் நிச்சயமாக பல சிரமங்கள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பும் தாமாகவே பல நல்லவை உங்களை தேடி வருவதற்கான சூழலும் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. சந்திரன் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகிறார். ராசியின் உச்ச அதிபதியான சந்திரன் இந்த வாரத்தில் வளர்முறை சந்திரனாக 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனின் அமைப்பு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை இதுவரை இல்லாத அளவிற்கு நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு தேடி தருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஜென்மத்தில் இருந்தாலும் ராசியின் அதிபதி தைரியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். பெரும்பாலும் ராகு, கேது, சனி உள்ளிட்ட பல கிரக நிலைகள் சற்று சாதகமாக வலம் வருகின்றன. எனவே பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயம் பூர்த்தி ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பெண்மணிகளுக்கு தாமாகவே நடக்கக்கூடிய நல்லவையாக குடும்பத்தில் இருந்து வந்த மன கஷ்டம் விலகும். மன நிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்பு வலுவாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பல தடைகள் விலகி தங்கள் வாழ்வில் தாமாகவே நடக்கப் போகும் நல்லவையாக பல நிகழ்வுகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும்.